ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, காலேஜ் கட்டுறதுக்கு, ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு, இல்லைன்னா மிகப்பெரிய ஷோரூமு அது மாதிரியான கட்டுறதுக்கு, கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு, இந்த மாதிரியான கமர்ஷியல், அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஒரு பெரிய லேண்டு பார்க்கணும், லேண்டு வாங்கணும் அப்படின்னு லேண்டு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான இடங்க. இந்த இடம் எந்த ஏரியாவில் வருது, எவ்வளவு இடமா இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சென்னை கோயம்பேடுலேருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய வழியில் வேலப்பஞ்சாவடி அப்படின்னா தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த வேலப்பஞ்சாவுடைய சிக்னலுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு டொயோட்டா கார் ஷோரூம் வந்து மிகப்பெரிய கார் ஷோரூம் ஒன்று இருக்குங்க. ரைட்டில் வரும் ஷோரூமு. கோயம்பேடுலேருந்து போகும்போது ரைட்டில் வரும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா டொயோட்டா கார் ஷோரூம் வந்து ரைட்டில் வரும். அதுக்கு நேர் ஆப்போசிட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சர்வீஸ் ரோட்டில் மெயின் ரோட்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 301 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய 1 ஏக்கர் 81 சென்ட் அருமையான இடங்க, சூப்பரான இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 1 ஏக்கர் 81 சென்டாக இருக்குது அப்படின்னா சில பேர் ரொம்ப கோர்ஸ் இருக்குமோ இல்லை எப்படி இருக்குமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆனால் இது வந்து அப்படியே பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும், சூப்பரான இடங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த ஓனர் வந்து எஃப்எம்பி ஸ்கெட்சில் அமைச்சிருக்காங்க. நாங்கள் எஃப்எம்பியில் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப அருமையான இடங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இடம் பார்த்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஆப்டாக செட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி இந்த இடம் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குங்க. நார்த் ஃபேஸிங் பார்த்துருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்தோட விலைன்னு வந்து எங்கள்கிட்ட அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து எவ்வளோ சொன்னார்னா, நான் வந்து எங்களுக்கு அந்த பூந்தமல்லி தாண்டி நசரத்பேட்டை அந்த பெங்களூர் என்ஹெச் அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இடம் வந்து அங்கேயே வந்து பனிமலர் காலேஜ் பக்கத்தில் கூட ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 32 சென்ட். அந்த 4 ஏக்கர் 32 சென்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 to 95 கோடி சொல்கிறாங்க அந்த ரோட்லேயே. இது வந்து கோயம்பேடுலேருந்து வரும்போது வேலப்பஞ்சாவடி, இது அந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ முன்னாடி இருக்குது. ஆனால் நல்லா இதுவும் நல்ல அருமையான லேண்டு தான். இடத்தோட விலையே பார்த்தீங்கன்னா, அதாவது 1 ஏக்கர் 81 சென்டோட விலை 40 கோடி ரூபா சொல்கிறாங்க. இந்த 40 கோடி ரூபா விலை கூட பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. ஆனால் அந்த ஏரியாவில், இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஏரியாவில் 40 கோடி ரூபா வந்து ஒரு 2 ஏக்கர் வந்து கிடைக்குதுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரைஸுங்க. தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இடம் கட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த வந்து பாருங்கள். இடம் வந்து எங்களுக்கு பிடிக்கல, என்னங்க இவ்வளோ டொக்கில் இருக்குது உள்ளே இருக்குது இப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து மெயின் ரோட்லேயே தாங்க வருது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இடம் பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குதுன்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட வந்து நீங்கள் மீட்டிங் கொடுத்துருப்பாரு, நீங்கள் மீட்டிங்கில் உட்காந்து பேசுங்க. 40 கோடி ரூபாங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் இல்லைங்க. கண்டிப்பாக வந்து ரேட்டை குறைச்சி தரதா சொல்லியிருக்காங்க. ரேட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து ஃபைனலைஸ் ஆகுதோ, நீங்கள் எவ்வளோ நாளில் முடிக்கிறீங்கிறத பார்த்து தான் ஓனர் வந்து ரேட்டை குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஃபைனலைஸ் ஆகுதோ இம்மிடியட்டாக ஒரு டோக்கன் அப்ளேஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைஸர்கிட்ட கொடுங்க. லீகல் பார்க்கட்டும். உங்களுடைய லீகல் அட்வைஸர் வந்து லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த நீங்கள் வாங்கலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து லீகல் ஒப்பீனியன் கொடுத்துறாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக வந்து நீங்கள் வந்து பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம கோயம்பேடுலேருந்து பூந்தமல்லி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராப்பர்ட்டி, அதாவது வில்லங்கமே இல்லாத ப்ராப்பர்ட்டிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேரு கிடைக்கிறது. அதே மாதிரி மெயின் ரோட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இதை விட 301 அடி ஃப்ரண்டேஜ். ஏன்னா ஒரு இடத்துக்கு ஒரு இடம் வாங்கும்போது ஃப்ரண்டேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, அதாவது சில இடத்துல நான் நிறைய கஸ்டமர்கிட்ட பார்த்துருக்கிறேன். அவங்க ரீசேல் பண்ணும்போது கூட ஒரு கிரவுண்டு இடம் வாங்குறான்னு வச்சிங்களேன், 40 அடிங்கிறது கரெக்டான ஃப்ரண்டேஜ், 30 அடி வந்தாலே கரெக்டான ஃப்ரண்டேஜ் தான். ஆனால் அதுக்கு கீழே வாங்கும்போது, இல்லை ஒரு அரை கிரவுண்டுக்கு வந்து 20க்கு 60 வாங்கும்போதோ, இல்லை 20 கீழே வாங்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்குங்கிறத அவங்க பையரை சொல்லி செல்லர் சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன்.
அது ஏன் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 ஏக்கர் 81 சென்ட்டுக்கு 301 அடி ஃப்ரண்டேஜுங்கிறது வந்து சரியான ஃப்ரண்டேஜுங்க. நல்ல அருமையான ஃப்ரண்டேஜ். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் வந்து நீங்கள் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணலாம். பண்ணக்கூடிய இடம் தாங்க வந்து இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்து யாரும் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஏரியாவில், இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஏரியாவில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக எங்களை வந்து தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த மாதிரியான நல்ல அருமையான இடம் வந்து இனிமேல் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதுவும் இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன். 40 கோடி ரூபாங்கிறது நல்ல அருமையான ப்ரைஸு. ஆனால் அதிலே வந்து நம்ம வந்து ரேட்டை உடைச்சி கண்டிப்பாக பேசக்கூடிய வாய்ப்பு வந்து பையர் சைடு இருக்குதுங்க. அந்த இடத்துல உரிமையாளர் எங்கள்கிட்ட அதான் சொன்னாங்க. உங்களுக்கு வந்து முழு டீட்டெயில்ஸை நம்ம யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.